அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விடிய காலையில் சரியாக 6:23 கோல் வந்துச்சு. டியூட்டி எனக்கு ஒரு நிமிஷம் 1.5 நிமிஷம் டைம் தாங்க. ஐ வில் எக்ஸ்பிளைன். 6:23 டியூட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பி ரிட்டர்ன் வர டைம் 7:41. இந்த டைமுக்கு பிறகு தான் நியூஸ் போட சில நேரங்களில் ரெடி ஆகிறது. அப்போ இரவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியாக 12:45 வீட்டுக்கு ஜமியா பொருட்களோட வந்து சேரும்போது அதுக்கப்புறமா அதெல்லாம் இறக்கி வச்சுட்டு சாப்பிட்டு ரூமுக்கு வந்தால் தூங்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை. அதுக்கப்புறம் தான் இருக்கிற மெசேஜ்களை செக் பண்ணணும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 300 to 400 மெசேஜ், சில நேரங்களில் 500-600 மெசேஜ் கூட வருது. ஒருத்தருக்கு மெசேஜை கேட்டு வாய்ஸ் மெசேஜை கேட்டு ரிப்ளை பண்ணுறதுக்கு 5 நிமிஷம்னு பார்த்தாலும் குறைஞ்சது ஒரு நாளைக்கு 4 ஹவர்லேருந்து 5 ஹவர் வரைக்கும் மெசேஜுக்கு மட்டும் தேவைப்படுது. அதாவது நான் சாதாரணமாக நைட்டு 2 மணிக்கு ஆரம்பித்தது மெசேஜ் கேட்குறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 340 மெசேஜ் இருந்துச்சு. அந்த மெசேஜில் பாதி தான் கேட்க முடிஞ்சது சரியாக 5:40 டைம். அதுக்கப்புறமா உட்காந்து நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சோஷியல் மீடியாக்கள்லேருந்து ரெடி ஆக்கும் போதே 6 மணி ஆகிடுச்சு. டியூட்டி வந்துடுச்சு, போயாச்சு. இதுதான் தற்போதைய நிலைமை. அதில் முக்கியமான காரணம் என்னென்னா, சிலர் வந்து விடிய உட்காந்து ராமாயணத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ராமையார் சீதா யாருன்னு கேட்குற மாதிரி சிலர் வந்து எவ்வளவுதான் நம்ம வீடியோ போட்டாலும் வீடியோவில் இருக்கக்கூடிய டாப்பிக்கே வந்து கேட்குறாங்க. சிலர் வந்து நியூஸ் போட்டால் நியூஸில் மேலே முன்னாடி இருக்கிற ஃபோட்டோவை மட்டும் பார்த்துட்டு உள்ள வந்து மெசேஜில் நம்மள்கிட்ட பர்சனலாக கேட்குறாங்க. நியூஸும் போட்டு விடிய கண் முழிச்சு உட்காந்து மெசேஜும் ரிப்ளை பண்ணுறதுன்றது சாத்தியமில்லாத விடயம். சில நேரங்களில் சில மெசேஜ்களுக்கு ரிப்ளை தர முடியாது போகலாம். அதுக்கான காரணம் ஒரு பக்கம் கோபம். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோவும் போட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவும் பார்த்து, இல்லை சிலர் வந்து வீடியோவே பார்க்குறதில்ல, தலைப்பை மட்டும் பார்த்துட்டு வந்து நம்மள்ட்ட பர்சனலாக கேட்குறது. குவைத்தில் யூடியூபர்ஸ்ன்ற வகையில் பர்சனலாக மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுற ஒரே ஆள் நான் தான். ஆனால் அதை ஓவர் அட்வான்டேஜாக சிலர் எடுத்துக்கிறாங்க. இனிமேல் அந்த மாதிரி பர்சனல் மெசேஜ் வந்து சில மெசேஜ்களுக்கு ரிப்ளை கொடுக்குறத ஸ்டாப் பண்ணலாம்னு நினச்சிருக்கிறேன். மெசேஜ் போடக்கூடிய வீடியோ பார்க்கக்கூடிய எல்லாரும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நானும் இந்த நாட்டில் உங்களை மாதிரி ஒரு தொழிலாளர் தான். எனக்கும் உங்களை மாதிரி அனைத்து வேலையும் இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் என்னுடைய மற்ற எல்லா டைமையும் உங்களுக்காக செலவிடுறேன். வாங்க குவைத்துடைய தினார் மதிப்பு பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 980 ரூபாய் 96% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாய் 25% உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷனில் வரக்கூடிய ஆன்லைன் ரேட் ஆகும். அமான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாய் 35% உள்ளது. இந்தியாவுக்கான ரூபாயில் 280 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 983 ரூபாயாக உள்ளது. 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 984 ரூபாய் 77% உள்ளது. இந்தியாவினோட ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 280 ரூபாயாக உள்ளது. ஜஜில் எக்ஸ்சேஞ்ச் பற்றிய மேலதிக தகவல்களுக்கு 97 23 54 61 என்ற வாட்ஸ்அப் இலக்கமுடாக தொடர்பு கொள்ளுங்கள். தினந்தோறும் ரேட்டையும் பெற்றுக்கொள்ளுங்கள். குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும் மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்க சரியான டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிழை விட்டதாக பல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து பில்லை சரி பார்த்துக்கோங்க. குவைத்தில் அல்நாதா, ஏஆர்ஒய், அமான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், கேபிஇ, யுஏஇ, ஒமான் எக்ஸ்சேஞ்ச், பஹ்ரைன் எக்ஸ்சேஞ்ச், பிஇசி, வேர்ல்ட் ஸ்ட்ரீட் எக்ஸ்சேஞ்ச், ஜஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் ஷஃபா எக்ஸ்சேஞ்ச், சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச், அல் முல்லா அல் முசைன், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும்
ஒவ்வொரு விதமான கட்டணங்கள் இருக்குது. அதில் ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரையில் 900 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், அல்சாமில், யூஜே, அல்ஷஃபா இது போன்ற எக்ஸ்சேஞ்சுகளில் ஒரு தினார் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. சுலைமானி அல் முகாசிம் எக்ஸ்சேஞ்ச் ஜஹராவில், இந்த எக்ஸ்சேஞ்சில் வெறும் 750 ஃபீல்ஸ் மட்டுமே தான் கட்டணமாக விடுறாங்க. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 781 ஃபீல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 28 தினார் 911 ஃபீல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 299 ஃபீல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 33 தினார் 41 ஃபீல்ஸ். குவைத்துடைய தங்க விலையும் படிப்படியாக அதிகரிச்சுட்டே வருது. தங்கம் விலை கொடுத்து வாங்க நினைக்கிறவங்க இந்த நாட்களில் தாராளமாக வாங்கிக்கோங்க. பிடிக்கப்பட்டது கப்பல். கப்பலிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட குவைத்துடைய தொம்மீன் பொருட்கள். அரிசி எந்த அளவுக்கு பிரச்சனையில் மாட்டியிருக்குன்னு பாருங்கள். பார்மசிகளில் ஊழல், அதிரடியான நடவடிக்கை. அதே போல் பாகிஸ்தானியர் பிடிபட்டார். விமான நிலையத்தில் ஃபர்வானியா பகுதிகளில் அபார்ட்மெண்ட் தீ விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. அல்வஃப்ரா பகுதிகளில் வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழப்பு. அதே போல் கூறிய ஆயுதங்கள் வைத்திருந்தால் அதிரடி நடவடிக்கை. ரூமர்களை ஸ்ப்ரெட் பண்ணுறவங்களுக்கு எதிராக அதிரடியான நடவடிக்கை. அதே போல் இதோ அதிக வருமானம் ஈட்டுபவர்கள் மீதான சோதனைகள் ஆரம்பம். டிஜிசிஏ அதிகாரிகளுக்கு சிறை தண்டனை மற்றும் அபராதம். பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். குவைத்துடைய காலநிலை தற்போது தூசியுடன் கூடிய காற்று தொடர்ந்தும் வீசிக்கொண்டே இருக்குது. இந்த வார இறுதி வரைக்குமே தூசியுடன் கூடிய காற்று குபார் இருக்கும் அப்படின்னு தான் தெரிவிச்சிருக்கிறாங்க காலநிலை ஆய்வாளர்கள். ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி பாலைவன பகுதிகள், வாஃப்ரா, சபாஹ் அஹ்மத் இது போன்ற பகுதிகளுக்கு போகக்கூடியவங்க ரொம்ப கவனம். வீதிகளில் மணல் அதிகமாக நிறைஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. சிங்கிள் விசா ஃபார் ஜிசிசி கண்ட்ரிஸ் டு லான்ச் சூன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. விரைவிலேயே சிங்கிள் விசா ஓப்பன் செய்யப்படும் ஜிசிசி கண்ட்ரிகளுக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் பாகிஸ்தானிய நாட்டவர் ஒருவர் விமான நிலையத்தில் வச்சு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஆயுதங்களுடைய தோட்டாக்களுடன் வந்திருக்கிறாரு. லக்கேஜில் தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி டிஜிசிஏ, த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், விமான போக்குவரத்து சேவை, குவைத்தில் வந்து அதிகாரிகள் ஏதாவது தவறு செய்தால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே மாதிரி புதிய சில மாற்றங்களை கொண்டு வர போகிறதா தெரிவிச்சிருக்காங்க. இதற்கான அமைச்சரவை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்குது. பயான் மாளிகையில் நடந்த கூட்டத்தில் இது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றிருக்குது. அதே மாதிரி குற்ற சம்பந்தப்பட்ட, அதாவது தடை செய்யப்பட்ட பொருட்களை யாராவது கொண்டு வந்து அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கும் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. பார்மசிஸ்ட், மருந்து வழங்குபவர்கள் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் அதே வகையில் பலரும் பல திருட்டு சம்பவங்கள்லையும் பல ஊழல் சம்பவங்கள்லையும் ஈடுபட்டிருக்கிறது தெரிய வந்திருக்குது. மருந்துகளை கையாளக்கூடிய பார்மசிஸ்ட் பலருமே வந்து மருந்துகளில் பல ஊழல்கள் செய்திருக்கிறதும் விலைகளில் பல ஊழல்கள் செய்திருக்கிறதும் தெரிய வந்திருக்குது. பல ஸ்டோர்கள்லையும் நடத்தப்பட்ட சோதனைகளில் பல பதுக்கி வைக்கப்பட்டிருந்த மருந்துகள், மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசண்டாக ஒரு சகோதரர் வந்து அவருடைய சகோதரர் பிடிப்பட்ட சம்மந்தமாக பேசினார். அதில் பார்க்கும்போது பார்மசிஸ்டாக வேலை பார்த்துருக்கிற சிலர் வந்து பார்த்திங்கன்னா காதிம் வீசாவில் வேலை பார்த்துக்கிறாங்க. மருந்துகளை கையாளக்கூடியவங்க, எந்த ஒரு நாலேஜும் இல்லாமல், அது சம்மந்தமான அறிவும் இல்லாமல், படிப்பும் இல்லாமல், சும்மா காதிம் வீசாவில் இந்த மாதிரி இடங்களில் வேலை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தண்டனைகளுக்கு உட்படுத்தப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தயவு செய்து கவனம். வெளி வீசான்ற பேரில் பிரச்சனைகளை தேடிக்காதீங்க. இதோ புதிய சட்டம். எவ்வளவு சம்பளம், எத்தனை தினார் இவங்களுக்கு சம்பளம் கிடைக்குது, சோர்ஸ் ஆஃப் இன்கம், எவ்வளவு வருமானம் வருது, வருமானம் ஈட்டக்கூடியவங்க எந்த வகையில் இந்த வருமானத்தை ஈட்டுறாங்க, பணம் எப்படி இவங்களுக்கு கிடைக்குது, கவர்மெண்ட் கொடுக்குற சம்பளத்தை தாண்டி இவங்களுடைய இந்த சொகுசு வாழ்க்கைக்கு காரணம் என்ன, இந்த மாதிரி பல கோணல்களில் இனி வரும் நாட்களில் விசாரணைகள் குவைத்தில் ஆரம்பிக்க போகிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க. இது வெளிநாட்டவர்களையும் சாரும். அதிகமாக அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருந்தீங்கன்னா பணத்துக்கான இன்கம் என்ன அப்படின்றத விசாரிப்பாங்க. நிறைய பேர் இந்த பிளாக் மணி, அதாவது ஹவாலா பணம்,
உண்டியல் பணம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க, நாட்டில் ஹவாலா மூலமாக அங்கே பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இங்கே அவங்களுடைய அந்த பிளாக் மணிகளை சேர்த்து வராங்க. அப்படி அதிகமாக பணம் வச்சுருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் எதிர்வரும் காலங்களில் வர காத்திருக்குது. கூறிய ஆயுதங்கள் அதே போல் பயங்கரமான சில பொருட்களை வாகனங்களில் வைத்திருந்தாலோ அல்லது தன்னுடன் வைத்திருந்தாலோ உடனடியாக கைது செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கின்றது. நிறைய வழிப்பறி பண்ணுறவங்க இந்த மாதிரி பொருட்களை வச்சுக்கிட்டு பல தொழிலாளர்களை ஏமாற்றி பணம் பிடுங்கியதும் கடந்த காலங்களில் தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி கூறிய ஆயுதங்களோ ஏதாவது வண்டியில் வச்சுருந்தா உடனே எடுத்துருங்க. போலியான தகவல்களோ அல்லது வதந்திகளையோ அல்லது சமூக ஊடகங்களில் பிரச்சனைகளை உண்டுபடுத்தும் வகையில் வீடியோக்களை பகிர்வதாலோ அல்லது தகவல்களை பகிர்வதாலோ நிச்சயமாக தண்டனைக்குரிய குற்றமாகும். யார் ஸ்ப்ரெட் பண்ணினாலும் அவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகத்தின் ஊடக கண்காணிப்பு குழு. المخالفة القانونية اللي تكون على كل من يضغط لايك أو إعادة تغريد. طبعا قانون تقنية المعلومات وضح كل شيء، ووضح على كل من يقوم بنشر الإشاعات بمشاركته ويعني مساهمة في نشر هذا يعاقب عليه بالعقوبة المالية، الغرامة المالية أو الحبس أو العقوبتين. لذلك احنا ننوه بضرورة الالتزام وعدم نشر مثل هذه المعلومات دون التأكد من مصدرها. وأحيانا في ناس تنشر معلومات ما تهمها ولا أي شيء، بس مجرد أنه ينشر وبس. لذلك يعني احرص دائما باختيارك المواضيع وتذكر دائما شنو الفائدة إذا أنا نشرت هذا الشيء. فموجودين وزارة الداخلية، إن كان يخص وزارة الداخلية موجودين، مركز التواصل الحكومي موجودين، وكالة الأنباء الكويتية كونا، وزارة الإعلام، وأيضا أنتم كوسائل تواصل مو مقصرين في نقل المعلومة والتأكد، وتواصلكم معنا هذا الشيء يؤكد أن يعني دوركم المهم في التأكد من المعلومة. ஃபர்வானியா அபார்ட்மெண்ட் தீ விபத்தில் ஒருவர் பலியான சம்பவம் பதிவாகி இருக்குது. அபார்ட்மெண்ட்களில் இருக்கிறவங்க தயவு செய்து ரொம்ப கவனம், தீ விபத்துக்கள்லேருந்து முடிந்த வரைக்கும் பாதுகாத்துக்க பாருங்கள். அதே போல் வாஃப்ரா வீதி விபத்து ஒன்றில் 2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க கார் விபத்தில். சாரதிகளும் தயவு செய்து ரொம்ப கவனம். இதோ ஈரானுக்கு கடத்த முற்பட்ட பல குவைத்தினுடைய பொருட்கள் தொம்மின் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்குது. அதே மாதிரி சவுதி அரேபியாவிலையும் அரிசிகள் கடைகளில் குவைத்துடைய அரிசி எண்ணெய்கள் விற்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. ஈரானுக்கு செல்ல இருந்த கார்கோ கப்பலுக்குள்ள நிறைய குவைத்துடைய ரேஷன் பொருட்கள், அதாவது தொம்மின் பொருட்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கப்பலை நிறுத்தி ஃபுல்லாக சோதனை பண்ணி அத்தனை பொருட்களையும் சீஸ் பண்ணியிருக்கிறாங்க. தயவு செய்து ரொம்ப கவனம். தொடர்ந்துமே தெரிவிக்கிறது தான், சிலர் இந்த சோஷியல் மீடியாக்களில் வீடியோ போடுறது, கார்கோ போடும்போது வீடியோ போடுறது, நாட்டுக்கு கொண்டு போன போகிறது அதை விற்கிறதுக்கு வீடியோ போடுறது, இல்லை அதை உபயோகிக்கிறது வீடியோ போடுறது, இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலைகள் யாரும் பார்க்காதீங்க. இந்த மாதிரி ஒருவர் இருவர் செய்கிற தவறால் அனைவருக்குமே பிரச்சனை. அதே மாதிரி கார்கோ போடும்போது ஒரு லிமிட் இருக்குது, அதையும் தாண்டி அதிகமாக 10, 20, 30ன்னு போட்டிங்க எல்லாருக்குமே சேர்த்து பிரச்சனை ஆகிடும். தயவு செய்து கவனம். எந்த ஒரு பொருள் போடுறதா இருந்தாலும் கார்கோவில் எத்தனை பொருள் இருக்குது என்கிட்ட, இந்த மாதிரி தொம்மின் பொருட்கள் எத்தனை போடலாம் அப்படின்றத கார்கோவோட சரியாக பேசி கதைச்சிட்டு அதுக்கப்புறமா பொருட்களை போடுங்க. அதே மாதிரி அதிகமாக பொருட்கள் இந்த மாதிரி தொம்மின் பொருட்களை கார்கோவில் போட்டிங்கன்னா நிச்சயமாக ஸ்கேனில் பிடிபடும். மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். தயவு செய்து கவனம். சோஷியல் மீடியாவில் பதிவிடுறவங்க தயவு செய்து நிறுத்திக்கோங்க. هذا أفضل رز بشاور ذقته بحياتي. هذا رز التموين. كم كيلو؟ 50 كيلو. كم سعره؟ 300 وكم؟ 300. بس أكيد أصلي ما في عبي بعد سكين. ورني أشوف. هذا يا جماعة الخير ألذ رز بشاور ذقته بحياتي. ترى هو يقفل الملفات كأي رز ببالك، اللي هو رز التموين الكويتي. كم ضعته كم؟ وياه رز يا جماعة 370 يقولوا 50 كيلو يطلع كثير بكام؟ صدق شوف حبته محمد والله 100 مش يبغى شوف حبة واحد ونغز بالمصر سانه ذا أخذناه. هذا اللي جابه أبو صالح تذكروه؟ اي والله يا ولدي الله ياه الرز نفسه بالضبط، كيسه صغير ذاك. الحين بشوف عندي صورة استنى هذا ومنى هذاني Pakai kopi ada dano. Oya dano deh. Nih mama nonton Mama bonda dano. Nella di kopi itu ada. Hey. Nescafe bonda hello. Ya
කිරිතේ කීර්ති හදන්නත් දන්නවද? ඒ මොනවද දාන්නේ? සීනිද? මොනවද? ඒ ජෝගු තියෙන ලොකු දිනන. ඔය ඩාන්ස් වලට ගෙනාවුවා. වතුර රත් වෙන තිබ්බද? ඔය වතුර ගේන්නේ දැන්? වතුර ගෙතන තියෙන්නේ? මේ ගබඩා කාමරේද? අනේ මාදනේ ඔච්චර තියෙන්නේ ඔක? රටින් බඩු රටින් ගෙනාපුවක් තියෙන්නේ. ඔය කොහෙද හිටියේ? කුවේට් එකේද?